இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா காலத்தின் 6ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1-2 மற்றும் 22-29 முடிய. அந்நாள்களில் யூதேயாவிலிருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிடில் மீட்படைய முடியாது என்று சகோதர சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல், பர்னபா ஆகியோரிடமிடையே பெருங்கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். பின்பு திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்துதரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களிலுள்ள பிற இனத்து சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனதை குழப்பி உங்களை கலக்கமுற செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனதுடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்துக்கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 67. பல்லவி. கடவுளே, மக்கள் இனத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். பல்லவி. கடவுளே, மக்கள் இனத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர். உலக நாடுகளை
வழி நடத்துகின்றீர். பல்லவி. கடவுளே, மக்கள் இனத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்கள் இனத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. பல்லவி. கடவுளே, மக்கள் இனத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. இரண்டாம் வாசகம். திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 10-14 மற்றும் 22-23 முடிய. தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலையுயர்ந்த கல் போன்றும் படிக கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துலங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரவேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3மாக அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்துதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. நகருக்குள் கோவில் காணப்படவில்லை. ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் கோவில். அந்நகருக்கு ஒளி கொடுக்க கதிரவனோ நிலாவோ தேவைப்படவில்லை. கடவுளின் மாட்சியே அதன் ஒளி, ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 23-29 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பது இல்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம்,
மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். உலகம் தர முடியாத அமைதியை தரும் இயேசு. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஓரூரில் கிறிஸ்தவ இளைஞன் ஒருவன் இருந்தான். அவன் விசுவாச வாழ்வில் ஆழம் காணவும் அதன் மூலம் தன்னுடைய வாழ்வில் அமைதியை காணவும் விரும்பினான். எனவே அவன் தனது ஊரில் இருந்த ஆலயத்திற்கு சென்று ஒரு வெள்ளை காகிதத்தில் எவற்றையெல்லாம் துறக்க நினைத்தானோ அவற்றையும், எந்தெந்த இடங்களெல்லாம் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை எடுத்துரைக்க நினைத்தானோ அந்த இடங்களையும் எழுதி பீடத்தில் வைத்துவிட்டு வீட்டிற்கு திரும்பினான். நாட்கள் மெல்ல மெல்ல நகர்ந்தன. ஆனால் அவனுடைய உள்ளத்தில் மட்டும் அமைதி பிறக்கவில்லை. அதனால் அவன் மீண்டும் ஆலயத்திற்கு சென்றான். இந்த முறை அவன் முன்பு போல் ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்து அதில் கிறிஸ்துவுக்காக எவற்றையெல்லாம் துறக்க நினைத்தானோ அவற்றையும், எவற்றையெல்லாம் கடைபிடிக்க நினைத்தானோ அவற்றையும் எழுதி ஆலய பீடத்தில் வைத்துவிட்டு வீட்டிற்கு திரும்பினான். நாட்கள் நகர்ந்தன. அப்பொழுதும் அவனுடைய உள்ளத்தில் அமைதி பிறக்கவே இல்லை. இதனால் பொறுமை இழந்த அந்த இளைஞன் அவ்வூரில் இருந்த பங்கு தந்தையை சந்தித்து தன் நிலையை எடுத்து கூறி, மனதில் அமைதி பிறக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு பங்கு தந்தை அவனிடம், நீ முன்பு போல் ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்துக்கொண்டு அதில் உன் பெயரை மட்டும் எழுதி ஆலய பீடத்தில் வைத்துவிடு. அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று பார் என்றார். பங்கு தந்தை சொன்னது போலவே அவ்விளைஞனும் ஆலயத்திற்கு சென்று ஒரு வெள்ளை காகிதத்தில் தன் பெயரை மட்டும் எழுதி பீடத்தில் வைத்துவிட்டு வீட்டிற்கு திரும்பினான். அன்றைக்கு அவனுடைய உள்ளத்தில் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு அமைதி குடிகொண்டது. அப்பொழுது நினைத்து கொண்டான், இறைவனிடம் நம்மையே முழுவதும் ஒப்பு கொடுத்துவிட்டு அவரோடு நல்லுறவில் இணைந்திருந்தால் அவர் அளிக்கும் அமைதியைப் போல் வேறு யாராலும் அளிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டான். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு தருகின்ற அமைதியை இந்த உலகத்தில் உள்ள எவராலும் தர முடியாது. அத்தகைய அமைதியை பெற நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்வது என்று இப்போது சிந்தித்து பார்ப்போம். பாஸ்கா காலத்தின் 6ஆம் ஞாயிறான இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்தில் இயேசு, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல என்கிறார். இவ்வாறு சொல்லும் இயேசு முதலில் யார் என தெரிந்து கொள்வது நல்லது. சலேம் நகர் அரசரும் உன்னத கடவுளின் குருவுமான மெல்கிசேதேக்கு அரசர்களை வெற்றி கொண்டுவிட்டு திரும்பும்போது ஆபிரகாம் அவரை எதிர்கொண்டு சென்று தன்னிடமிருந்த எல்லாவற்றிலிருந்தும் 10 பங்கை காணிக்கையாக செலுத்துவார். இந்த சலேம் நகர் அரசரை குறித்து சொல்லும்போது எபிரேய திருமுகத்தின் ஆசிரியர் அமைதியின் அரசர் என்றும், இயேசு தான்
அவர் என்றும் குறிப்பிடுவார். எபிரேயர் கடிதத்தில் 7ஆம் அதிகாரம் 1-2 முடிய. அப்படியானால் அமைதியின் அரசராக விளங்கும் இயேசு இவ்வுலகிற்கு அமைதியை தருவதாக சொல்வது எவ்வளவு பெரிய பேறு! மிக பெரிய அறிஞரான அரிஸ்டாட்டல் இவ்வாறு குறிப்பிடுவார். அதாவது, இவ்வுலகில் மிக பெரிய அபத்த நாடகம் என்னவெனில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு கூட போர் புரிவதுதான். எவ்வளவு கசப்பான உண்மையான வார்த்தைகள் இவை! உலகில் அமைதியை நிலைநாட்ட போர் புரிய வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட அமைதி உண்மையான அமைதியே கிடையாது. அது போலித்தனமான அமைதி. இன்றைக்கு நாடுகளிடையே இப்படிப்பட்ட அமைதிதான் ஏற்படுத்தப்படுகின்றது. இப்படிப்பட்ட அமைதிதான் நாடுகளுக்கிடையே நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு தருகின்ற அமைதி இத்தகையது கிடையாது. இதைவிடவும் மேலானது. அது உன்னதமானது. இயேசு தருவதாக சொல்கின்ற அமைதி ஷலோம் என்பது முழுமையானது. அதில் நலமும் பாதுகாப்பும் எல்லா ஆசியும் அடங்கியுள்ளது. அப்படிப்பட்ட அமைதியைத்தான் தன் சீடர்களாக நம் ஒவ்வொருவருக்கும் தருவதாக இயேசு வாக்குறுதி தருகிறார். மேலும் இயேசு தருகின்ற அமைதியானது பிரச்சனையோ அல்லது சண்டை சச்சரவுகள் இல்லாத சூழ்நிலையோ அல்ல. இயேசு தருகின்ற அமைதியை பெற்றுக்கொண்ட ஒருவர் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அமைதியாக இருக்க முடியும். காரணம், அது தூய அன்பிலும் சகோதரவத்திலும் தோழமையிலும் விளைக்கின்ற அமைதி. அமைதியின் அரசராம் இயேசு இந்த உலகில் யாராலும் தர முடியாத அமைதியை தருவதாக சொன்னதை குறித்து இதுவரை சிந்தித்து பார்த்தோம். இப்பொழுது இயேசு தருகின்ற இத்தகைய அமைதியை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் இவ்வாறு கூறுவார்: மகிழ்ச்சியாயிருங்கள், உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள். அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார் என்று 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11 பார்க்கிறோம். தூய பவுலின் இந்த வார்த்தைகளை ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால், யார் யாரெல்லாம் இயேசுவின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு இயேசுவின் அமைதி நிச்சயம் உண்டு என்று சொல்லலாம். இன்றைக்கு உலக நாடுகளும் சரி, நாட்டு மக்களும் சரி, கடவுள் கொடுத்திருக்கின்ற அன்பு கட்டளைகளின்படி வாழ்வதில்லை என்று தூய யோவான் நற்செய்தியில் 13ஆம் அதிகாரம் 34 பார்க்கிறோம். அதனால்தான் எங்கும் வன்முறையும் போர்களும் கலக்கங்களும் சண்டை சச்சரவுகளும் பெருகி வருகிறது. என்றைக்கு மானிடர் யாவரும் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து அவரோடு இணைந்து இருக்கின்றார்களோ அன்றைக்கு அவர்கள் கடவுள் தரும் அமைதியை பெறுவது உறுதி என தூய யோவான் நற்செய்தியில் 15ஆம் அதிகாரம் 4 பார்க்கிறோம். அன்னை தெரேசா நார்வேயில் உள்ள ஒஸ்லோ நகரில் அமைதிக்கான நோபல் பரிசினை பெறுகின்ற போது இவ்வாறு பேசினார்: அன்புதான் உண்மையான அமைதியை இவ்வுலகிற்கு கொண்டு வரும். இன்றைக்கு ஒருவர் மற்றவரிடம் உண்மையான அன்பு இல்லாததால் அமைதி இல்லை. அதனால்தான் கருக்கலைப்புகளும் இன்ன பிற தீமைகளும் இங்கு அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. ஆதலால் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டு வாழ்வோம். இவ்வுலகை அமைதி பூங்காவாக மாற்றுவோம். அன்னை தெரேசாவின் இந்த வார்த்தைகள் அமைதிக்கு ஊறுவிக்கும் காரணிகளை அகற்றிவிட்டு இவ்வுலகில் அமைதியை ஏற்படுத்த ஒவ்வொருவரையும் அழைக்கின்றது. ஆகவே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம்
இயேசு தருகின்ற இவ்வுலகம் தர முடியாத அமைதியை பெற கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் அன்பு கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் அமைதியில் நிலைத்திருப்போம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.